சிறகடிக்க சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதோட மீனா ஏன் வெளியில் போனாங்க, இதுக்கான காரணம் என்ன, இவங்க போனது சரியா தப்பா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீனா வெளியில் போயிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். மீனா வெளியில் போனதுமே அடுத்து ரோகிணி அந்த விஷயத்தை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டு வேலை எல்லாமே செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து எல்லா வீட்டு வேலையுமே செய்கிறாங்க. வீட்டை முதல்ல பெருக்குறாங்க, காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அந்த காஃபி கஷாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் அவங்களோட ஹஸ்பண்டும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க மாமனார் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த டீயை குடிச்சிட்ருக்காரு. இதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம கிச்சனுக்குள்ளே ரோகிணி போகிறாங்க. முத்து அங்கே வராரு. முத்து கேட்குறாரு, மீன் இல்லாத குறை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கேடி ரோகிணி இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவே, முத்துவோட அம்மா சொல்கிறாங்க, பாருங்கள் அண்ணிங்கிற மரியாதை இல்லாமல் எப்படி பேசுகிறான் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க. முத்து ரொம்பவே சொல்கிறாரு, ஏன் இப்படி செய்கிற ரோகிணி, ஏன் மீனா இங்கே வரக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா, அதனால தான் அவட இடம் இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் செய்து அதை ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. அடுத்த சீன் அப்படியே நம்ம மீனாவோட தம்பியை காட்டுறாங்க. அவர் வேலை செய்கிற ஆஃபீஸில் அவங்களோட மிஸ்ஸோட ரொம்பவே பேசிகிட்டு இருக்காரு. என்னம்மா இப்படி ஒரு மைண்ட் அப்செட் அப்படின்ற மாதிரி அவர் காட்டிக்கிறாரு. அவங்களோட மைண்டை சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மேடம் சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம மீனாவோட தம்பி உடனே முத்துக்கிட்டு போயிட்டு, என்ன மச்சான் நடக்குது, ஏன் அக்கா இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்கிறாரு. முத்து சொல்கிறாரு, நான் எப்போவுமே குடிச்சிட்டு வர மாதிரி தான் இந்த முறையும் இருந்தேன். ஆனால் இப்போ வளமையை விட நான் நார்மலாக தான் இருந்தேன். அப்படி இருந்தும் உங்கள் அக்கா என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டா. என்னன்னு சொல்லவும் இல்லை. அவள் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டா. அதனால் நான் அவளை கூப்பிடவும் மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்றைக்கி சிறகடிக்க ஆசை முடிஞ்சிருச்சு. தொடர்ந்தும் பார்க்கலாம். இதே மாதிரி தான் இந்த சீன்ஸ் தொடரும்னு நினைக்கிறேன். மீனா வரமாட்டாங்க. அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் கூட மீனாவுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.